எஸ். ஹாய் அர்ஜுன். வா சஞ்சய், எப்படி இருக்க? ஐம் ஓகே. ஏற்கனவே இவன் ஜெயிலுக்கு போனவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே சஞ்சய், என்ன விஷயம்? ஏதோ குடும்ப மேட்டர் பேசணும்னு சொன்னியாமே. ஆமா. ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல அதெல்லாம் பேசுறது இல்ல. ஆனா ஒரு வாரம் சத்யாவோட மால்டிவ்ஸ் டூர் போறேன். அதான் உன்னை வர சொன்னேன். அர்ஜுன், உங்ககிட்ட நான் ஒரு சில உண்மையை சொல்லணும். அப்படின்னா இத்தனை நாளா சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமா, ஆனா நான் சொன்னதில்லை, உன் பொண்டாட்டி சத்யா சொன்னது. அவ இத்தனை நாள் சொன்னது அத்தனையும் பொய். ஏய் சஞ்சய், கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லது. அவ என்னதான் உன் அக்கா பொண்ணா இருந்தாலும் இப்ப என்னோட வைஃப். என் மாமா நலனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். சஞ்சய், இத சொல்றதுக்கா இவ்ளோ பில்டப் பண்ணி வந்த? நலன் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அத நானே ஆர்த்தி பர்த்டே ஃபங்க்ஷன்ல கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நலன் மாமா பொண்ணு யாருன்னு என் ஸ்டைல்ல நான் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும்டா. அப்போ உனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுதா? நீ சத்யா கூட இன்னும் குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? ஆமா, சத்யா என்கிட்ட மறைச்ச எல்லா உண்மையும் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையை மறைச்சதா அவளும் ஒத்துக்கிட்டா. நான் அவளை அதுக்காக மன்னிச்சும் விட்டுட்டேன். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்ப சத்யா கூட சந்தோஷமா இருக்கேன். டேய், உனக்கு இவ்வளவு உண்மை தெரிஞ்சும் சத்யா மேல உனக்கு கோவமே வரலையா? இத சொல்லவா வந்த? ப்ரோ, டோட்டல் டைம் வேஸ்ட். அவன் மேல எனக்கு இப்ப எந்த கோவமும் இல்ல. நீ இப்ப கிளம்பலாம். டேய், நான் சொல்றது முழுசா கேளு அர்ஜுன். ஏய் சஞ்சய், ஸ்டாப் இட். எனக்கு சத்யா மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா உனக்கு சத்யா மேல கோவம் வன்மம் எல்லாம் இருக்குன்னு அவளே ஒரு நாள் சொல்லிருக்கா. நீ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி சத்யா உன்னை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டான். எல்லா கதையும் எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ. ஆனா நீ இன்னும் திருந்தலையா? மறுபடியும் சத்யாவை பழி வாங்க வந்துட்டியா? அர்ஜுன், இல்ல சத்யா. ஹே ப்ரோ, ப்ளீஸ் கெட் அவுட். டேய், என்ன பேச விடுறா? ஹே, தேவையில்ல ப்ரோ. இதுக்கப்புறமாவது சத்யாவை பழி வாங்குறேன்னு ஊர் சுத்திக்கிட்டு இல்லாம மறுபடி ஜெயிலுக்கும் போகாம ஒழுக்கமா திருந்தி வாழ்ற வழிய பாரு. டேய், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. Then please get out of my office. அர்ஜுன், உன்ன மாதிரி ஒரு மானங்கட்டவனை பார்த்ததே இல்லை. Hey, I said get out man. மறுபடியும் நீ எதுக்குடா வந்த? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகும். சத்யா நலனோட பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்சும் உன்னால எப்படி அவளை மன்னிக்க முடிஞ்சது? வாட்? நீ என்ன சொல்ல வர? சத்யா நலனோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சும் அவளை உன்னால எப்படி ஏத்துக்க முடிஞ்சதுன்னு கேக்குறேன். ஏய், என்னடா உளர்ற? டேய், அப்படியே உன்னை என்னடா மந்திரம் போட்டு மயக்கினா இவ்ளோ மானம் கட்டு போய் அவளை ஏத்துக்கிட்ட? இதுல மால்தீவ்ஸ் வர கூட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், உன்னதான் இத மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் போயிடுறேன். ஏய், ஷட் அப். டேய், சத்யா மாமா பொண்ணே இல்லடா. ஏய், ஆர்த்தி தாண்டா உன் மாமா பொண்ணு இல்ல. சத்யா நலன் பொண்ணுதான். அர்ஜுன், நீ என்ன புதுசா ஒரு கதை சொல்ற? ஆர்த்திய மாமா பொண்ணுன்னு உன்ட்ட யாரா சொன்னது? ஏய், ஆர்த்தியை தாண்டா சொன்னா. சத்யாக்காக அவ இவ்வளவு பேர் தியாகம் பண்ண துணிச்சிட்டாளா? ஏய், அப்படின்னா என்னடா அர்த்தம்? உன் காதுல என் மாமா குடும்பம் மொத்தமா பூ சுத்தி ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம்.